நிச்சயமாகவே பாடுகளுக்கு பின்பாக ஒரு பரவசம் இருக்கு. உபத்திரவத்துக்கு பிறகு ஒரு மேன்மை இருக்கு. உபத்திரவத்துக்கு பிறகு ஒரு உயர்வு இருக்கு. உபத்திரவம் பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு பிறகு உனக்கு ஒரு ஜெயம் இருக்கு. அப்போது உன்னை பார்த்து அற்பமா பேசினவங்க, குறை கூறினவங்க, உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து தூற்றி திரிஞ்சவங்க எல்லாம் உனக்கு முன்பாக தலை குனிந்து நடுக்கத்தோடு வெக்கத்தோடு பயத்தோடு உன் உதவிக்காக உன் சிபாரிசுக்காக உன்னிடத்தில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி உன்னை தேடி உன் வீட்டை தேடி உன் வீட்டின் வாசலின் அருகாமையில் நிற்பதை நீ காண்பாய். நீ காண்பாய். உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். உன் சிறையிருப்பை மாற்றுகிறவர் கர்த்தர். உனக்கான வாசலை திறக்கிறவர் கர்த்தர். பாடு அந்த அவமானத்தை நிந்தையை உனக்கு கொடுக்கலாம். ஒருவேளை இந்த பாடுகள், இந்த உபத்திரவம், இந்த கஷ்டம், இந்த துன்பம் எல்லாம் உனக்கு ஒடுக்கத்தை, உனக்கு ஒரு வேதனைய, உனக்கு ஒரு வறுமையை, உனக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா எல்லாம் உனக்கு நல்லது. இந்த சிறையிருப்பை மாறும்போது, இந்த பாடுகள் மாறும்போது எல்லாமே தலைகீழா மாறிடும்.